அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேண்டாம். அதாவது இந்த 25 lakhsங்கிறது பிட்வீன் தி ஏஜ் குரூப் ஆஃப் 25 to 30 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் போட்டிருக்கணும். உங்களோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 crores கார்பஸும் வந்து நீங்கள் பில் பண்ணி கொடுக்க முடியும். நான் சொன்ன மாதிரி 50th ஏஜ்க்கு அப்புறமா 51st ஏஜ்லேருந்து உங்களுக்கு அந்த 2 lakhs per monthங்கிற மாதிரி இன்கம் வர ஆரம்பிக்கும். அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்கெட்குள்ளே அந்த 25 lakhsன்னு 30 இயர்ஸ்க்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் த்ரூ ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you again. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கேட்குற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸு, ஃபயர், இதெல்லாம் வந்து நம்ம நிறைய இன்றைக்கி வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து நிறைய கேள்விப்படுற ஒரு வார்த்தைகளாக இருக்குது. இன்றைக்கி அது ரிலேட்டடான ஒரு கான்டென்ட் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே ஐ வாண்ட் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் மை 9 to 6 ஜாப் அண்ட் ஐ வுட் லைக் டு ஹாவ் அ பாசிவ் இன்கம் போஸ்ட் 50க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா நிறைய பேருக்கு இல்லை. இது நம்ம எல்லாராலையும் அச்சீவ் பண்ணக்கூடிய ரேஞ்சில் நான் இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கேல்குலேஷனில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி இந்த 25 to 30 இயர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களோட ஏஜ் அதுக்கு மேலே இருந்தாலும் நத்திங் டு வரி, டெஃபினட்டாக அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டா போதும், நம்மளாலையும் அந்த பாசிவ் இன்கம் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு அதை சொல்லி எஜுகேட் பண்ணுவார். அண்ட் வித் தட் நோட், திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். லெட் மீ கெட் டு தி டுடேஸ் கான்டென்ட். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸோ இல்லை உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அட்வைஸ் தேவைப்படுதுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு எஸ்ஐபி மாதிரி போட்டுட்டு நான் எப்படி வந்து ஒரு பாசிவ் இன்கமை ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற வீடியோ வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி. ஒரே ஒரு தடவை நீங்கள் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். அந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட 50th ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக பாசிவ் இன்கம் 2 லட்ச ரூபா பர் மந்த் வரும். அதை தவிர உங்களோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 crores கார்பஸும் வந்து நீங்கள் பில் பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், இது வந்து 100% நடக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோங்கிறத நான் சொல்கிறேன். வெறும் 25 lakhs நீங்கள் லம்சம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேண்டாம். அதாவது இந்த 25 lakhsங்கிறது பிட்வீன் தி ஏஜ் குரூப் ஆஃப் 25 to 30 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டிருக்கணும். இந்த 30க்கு மேலே இருந்ததுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கிங்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவார் நீங்கள் எவ்வளோ பண்ணால் உங்களோட 50th ஏஜுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசிவ் இன்கம் வரும் அப்படிங்கிற ஒர்க்கிங்ஸ் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இப்போது நம்ம இன்றைக்கி நம்ம பேசுகிற இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 25 to 30 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு 25 lakhs போட்டாங்கன்னா அவங்க அங்கேருந்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு டிஃபர்மெண்ட் பீரியட், அதாவது அவங்களும் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், அதாவது எஸ்ஐபி மோட்லேயும் எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா அவங்க லம்சமாகவும் எதுவும் டாப்அப் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு தடவை அந்த 25 lakhs பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி 50th ஏஜுக்கு அப்புறமா 51st ஏஜ்லேருந்து அவங்களுக்கு அந்த 2 lakhs per monthங்கிற மாதிரி இன்கம் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் ஆன் இயர் அவங்களுக்கு 5% இன்க்ரிமெண்டல் இன்கமும், அஸ்யூமிங் தட் நான் இங்கே 85 இயர்ஸ் வரைக்கும் நல்லபடியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேல்குலேஷனில் வச்சுருக்கேன். அப்படின்னா அந்த 85th ஏஜ் வரும்போது அவங்களோட மந்த்லி இன்கம் மட்டும் 10,74,000 வரும். அண்ட் அவங்க நான் சொன்ன மாதிரி ஃபேமிலிக்கு கொடுக்க போகிற அமௌண்ட் இன்கேஸ் சம் அன்ஃபார்ச்சுனேட் ஈவன் ஹேப்பன்ஸ், தென் 41 கோடி ரூபா கார்பஸும் அவங்க லெகசிக்கு வந்து பில் பண்ணி கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அண்ட் நீங்கள் போடுற இந்த 25 lakhsங்கிறது இந்த 30th இயர்க்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 50th ஏஜ் வரும்போது அதோட கார்பஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடி 4 crores அண்ட் ப்ளஸ் கிட்ட அக்குமுலேட் ஆகிருக்கும். அதுலேருந்து நம்ம இந்த 2 lakhs per month மாதிரி நம்ம மந்த்லி இன்கம் எடுக்கிறோம். நான் எப்பவுமே சொன்ன மாதிரி இந்த 6 to 7% மேலே எஸ்டபிள்யூபி எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒர்க்கிங்ஸ் நான் பண்ணி உங்களுக்கு நான் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, ஒரு 25 to 30 இயர்ஸ்க்குள்ளே எப்படி என்னால் ஒரு 25 lakhs நான் பில் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். இது என்ன நான் சொல்ல வரேன்னா, வேர் தெர் இஸ் a will there is a way. If you really want to do something, you will find a way. இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு ஒரு 28-29 இயர்ஸில் ஒருத்தர் வீடு வாங்குறாருன்னா இன்றைக்கி ஈஸியாக 85 lakhs to 1 crore ஆகுதுங்க ஒரு 3 BHK சென்னை மாதிரியான ஒரு பிளேஸில். இப்போ அந்த 1 crore பட்ஜெட்டுக்கு 80% தான் பேங்க் வந்து ஃபண்டிங் பண்ணும். ரிமைனிங் 20%, அதாவது 20 lakhsங்கிறது உங்களோட ஓன் ஃபண்ட்ஸை வச்சு தான் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். இது வந்து டவுன் பேமெண்ட் மட்டும். அதே மாதிரி வீட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 10% ஆகும் இல்லையா, ஸோ அங்கே ஒரு 10 lakhs ஆகும்.
அதை தவிர இன்டீரியருக்கு பேர் மினிமம் 10 to 15% ஆக போகுதுங்க இன்டீரியருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 40-45 லட்ச ரூபா நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியுது. அந்த 45 லட்ச ரூபா கூட நமக்கு இங்கே வேண்டாம். உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும். அன்சர்டனிட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வருங்கிறது நம்மளுக்கு க்ளீனாக நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அப்படின்னா நம்ம இந்த 25 லேக்ஸ் அந்த 25 to 30 இயர்ஸ்க்குள்ளே பில் பண்ணுறதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. டெஃபினெட்லி யூ வில் ஃபைண்ட் அவுட் அ வே இஃப் யூ ஆர் ரியலி கீன் இன் டூயிங் சம்திங். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் 25 லேக்ஸ்ங்கிறது ஒன் ஷாட்டாக கூட பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. எவ்ரி மந்த் ஆன் மந்த் ஒரு 40,000 ருபீஸோ 30,000 ருபீஸோ பண்ணிவிட்டு ஸ்டெப் அப் பண்ணி அந்த 30 இயர்ஸ்க்குள்ளேயே எப்படியாவது அந்த 25 லேக்ஸ் மணிங்கிறது உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே இருக்கணுங்க. அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்கெட்குள்ளே அந்த 25 லேக்ஸ்னு 30 இயர்ஸ்க்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் த்ரூ ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யோசிங்க. இது பெரிய பட்ஜெட் இல்லை. உங்களுக்கு இது ரிலேட்டடாக இன்னும் தெரிஞ்சுக்கணும், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் அஸ் இன் திஸ் நம்பர். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அண்ட் எவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் நம்ம ரிட்டையர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Till then, this is Mahesh from Future Wealth Investment signing off. Thank you so much. வாழ்க வளமுடன் and keep prospering.